ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus AS3V இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபலாக பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வர லீக்ஸ் வீடியோலாம் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். இப்போ அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளி விவரத்தோட என்ன ஏது கேமராக்கு என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே OnePlus Nord 4 நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட பட்ஜெட் சைனா மணி கன்வெர்ட் பண்ணால் 24,000 தான் வருது. இப்போ ஆனால் அதை விட கூட தான் வரும். எப்படி 27, 28 அந்த 30,000 பட்ஜெட்டை நெருக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஒர்த்து. ஆனால் என்ன இந்த டிஸ்பிளேயோட கோடு விழுந்துருமோ அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வரும். ஆனால் இப்போ வர ரீசெண்ட் ஃபோனில் பெரிய லெவலில் கோடு விழுகிற இஷ்யூ இல்லை. இந்த OnePlus 9R அந்த சீரீஸில் 9க்கு அதுக்கப்புறம் 10T இந்த மாதிரி டிவைஸ்லாம் கூட வந்துச்சு. லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ணதில் தான் பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதை நம்பி வாங்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தெரியும். எந்த ஒரு ஃபோனுமே லான்ச் ஆன உடனே முந்திக்கிட்டு வாங்குறது நமக்கு நாமே குழி தோன்ற மாதிரி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நத்திங் ஃபோன் 2 வந்துச்சு, பக் இருந்துச்சு, நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதம் ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த OnePlus Nord 4 இருக்கும். உண்மையிலே ஸ்பெக் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்பா. இந்த OnePlus Nord CE3 வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல CE4 அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 5,000 7,000 தான் வித்தியாசங்கள் வரும் ரெண்டுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இதோட டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பின்னாடி 2 கேமரா, அது கீழே ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைனாக இருந்தாலும் அதை எதை கொடுத்துருக்கானுங்க. இந்த விட்ட பிளாஸ்டிக் ஃப்ரேம், சென்ட்ரு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. பட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் 198 கிராம் தான் வெயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனோட. இது 6.67 இன்ச்சு உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா போகுது. HDR+ கண்டென்ட்டில் நீங்களால் தாராளமாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேவையான சிறப்பம்சம்லாம் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா எப்பயுமே ரெட்மினா தான்ப்பா அப்படியே பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிளாஸ் ரூம்லலாம் தெரியாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுறது, அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் போயிட்டு இந்த டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் எப்போ ரெட்மி 2S அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது அந்த மாடல் ரெட்மி 2S, ரெட்மியோட Note 3 Pro அந்த சீரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இதை வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Note 13 Pro அத்தாடி இவ்வளோ வயசாயிருச்சா நமக்கு. அந்த மாதிரி Note 5 Pro படி லான்ச் ஆகும்போது நான் வேலையை விட்டு வெளியே வந்தேன். இப்போ Note 13 Proவே லான்ச் பண்ணிட்டேன். எவ்வளோ வயசு இதாகிருச்சுன்னு பார்த்து. ஸோ வேறு ஒரு டாபிக் போகிறோம். சரி, அதை விடுங்க. இப்போ டிஸ்பிளே, ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP58க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுதுப்பா. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 7 Gen 3க்கும் 7+ Gen 3க்குமே கான்ட்ராஸ்ட்டாக ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு 2 கேமராவுக்கு பின்னாடி ப்ரைமரி 50 MP சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. 1x அதுக்கப்புறம் 2x அதுலேயே கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகி கிராப் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அல்ட்ரா வைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலியமாகவே நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். செல்ஃபிக்கு 16 MP செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த 16 விட்டே தொலைக்க மாட்டாங்க போல் அவனா அதே தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கானுங்க. 5500 mAh பேட்ரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆக போகுது நண்பா. LPDDR5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு, ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்னடா ஃப்ளாக்ஷிப் லெவலுன்ற Snapdragon 8 Gen 3 இல்லாமல் 7+ Gen 3 தான் நான் கொடுத்துருக்கேன், அதில் என்னடா ஃப்ளாக்ஷிப் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு Snapdragon 8 Gen 1 அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இது கட்டாயமாக இருக்கும். அவரை ஒருத்தர் போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏண்டா போன வருஷம் ஏதோ ஒரு வடிவேல் ரைமிங்கில் போட்டிருந்தாங்க,
போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கிறது உனக்கு இந்த வருஷம் மிட் ரேஞ்சு, இந்த வருஷம் மிட் ரேஞ்சில் லான்ச் ஆகிற ஃபோனு போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா? அப்போ எதுடா உண்மை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. அதாவது என்ன சொல்கிறது, நான் கம்பேர் பண்ணுறது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ப்ராசர், இந்த வருஷம் மிட் ரேஞ்சுன்னு ஒரு புதுசாக ஒரு Snapdragon 7+ Gen 3 லான்ச் பண்ணும்போது அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரு, CPU ஸ்கோரு, அந்த கிளாக் ஸ்பீடு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசருக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் ஈஸியாக அவங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண கமெண்ட் வந்து என்ன சொல்கிறது, காமெடியாக தான் இருந்துச்சு. ஏண்டா போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் லெவலும் உனக்கு இந்த வருஷம் மிட் ரேஞ்ச் ஆகுது, இந்த வருஷம் மிட் ரேஞ்சும் உனக்கு போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவர் பண்ண கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி. அந்த ரைமிங் நல்லா இருந்துச்சு, நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நண்பா, நீங்கள் OnePlusல ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு 30,000 பட்ஜெட்டுக்கு OnePlus Nord 4 வந்து சூப்பராக லான்ச் பண்ண போகிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இது வந்து லான்ச் ஆகி நம்ம இந்தியாவில் இப்போ ஏப்ரல் 1 லான்ச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, மே 1 வாங்கலாமா வேணாமன்ற முடிவு பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்டில் கேமரா ரிவ்யூ, பேட்டரி ரிவ்யூ, சாஃப்ட்வேரில் என்னென்ன பக் இருக்குது, சாஃப்ட்வேரில் பக் இருந்துச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ட்விட்டரில் சண்டேயை போட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க, நமக்கு நல்லது. ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஐயோ என்னோட இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது மண்டை காய்கிறத விட ஒரு மாதம் வெயிட் பண்ணி வாங்குறது எவ்வளோ மேல். அது கூடால வேறு ஒருத்தர் நல்ல ஃபோன் லான்ச் பண்ணலாம், இதோட பெட்டரான ஃபோனு அப்படி நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நாள் ஆக ஆக நமக்கு வந்து காசு மிச்சமாகுன்ற மைண்ட் செட்டு வாங்க, திருப்திகரமாக பயம் இல்லாமல் ஒரு ஃபோனை வாங்கலான்ற மைண்ட் செட்டில் இருங்க. எடுத்த உடனே அதை வாங்கி ஒன்றும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஃபோனே வச்சு அப்படியே எதுவுமே இல்லை, எனக்கு ஃபோனே சுத்தமாக 1 லான்ச் பண்ணுறேன், 7 சேல் வருது, எனக்கு 6 நைட்டு என்னோடய பழைய ஃபோன் வெடித்து சதறிடுச்சு, சுத்தமாக டெட் ஆகி போச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்ற எமர்ஜென்சி பட்ஜெட்டில் வேணால் வாங்க. ஆல்ரெடி உங்கள் பழைய ஃபோன் இருக்கிற பட்ஜெட்டில் டக்குன்னு ஒரு ஃபோன் லான்ச் ஆனேன்னு வாங்கிறாதீங்க, வேறு கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.